பெத்து 16 பெத்து பெருவாழ் வாழணும்பா. 1 2 பெத்துனாவே பெரிய கஷ்டமாக்குது. இன்னும் 16 பெத்துன்னு வச்சுக்க குடும்பம் கீஞ்சி போனோம். சொல்ற பாருமா மூஞ்சி வச்சுக்கியா என்னடா ஓட்ட ஒன்று இப்போ ஒன்று முன்னாடி பெத்து முள்ள நான் உதவி பண்றேன். என்னமோ சொன்னா எனக்கு புரியல. போன சாவச்சு உயிரான சாவச்சு அடிக்கிறது ஒரு பசு அடிக்கிறது என்ன சொன்ன எதுக்கா நீ ஒரு வெங்காயம் உதவி பண்றா ஒளியார் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வர்றது கூத்துக்கு இல்லப்பா குழந்தை இல்லையா? ஆமா. கல்விச்சாலை லீவா இருக்கும்போது சனிக்கிழமை லீவா இருந்தா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வருவான். ஆமா. இல்லன்னா ஆமா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவனுக்கு பள்ளியிடுமா சொல்றேன். மீதி நாள் கூத்து பார்த்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு தானே போய் படுத்து தூங்கி கிடக்கணும். தூங்குறதுக்கு தான் சொல்றேன். காலியா கிடக்கும் பள்ளிவிடா. டேய் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் முடித்து ஆமா அவங்க 2 பேரும் போய் பெரியவங்க காலில் விழுந்தா அவங்க என்ன சொல்லி வாழ்த்துவாங்க? என்ன சொல்லி வாழ்த்துறாங்க? 10 பெத்து 16 பெத்து பெருவாழ் வாழணும்பா அப்படின்னு வாழ்த்துவாங்க. நம்மள 16 பெத்து சொல்லிட்டாங்களே 3 ஆடு நிறுத்தி வச்சன பண்ற நீ. அதார உன பாடு கட்டி தான் தூக்கணும். 3 வெயிலா சுத்திங்க போற ராவுகான் மூசி கூத்தாடிங்க. நீ ஏன்டா கஷ்டப்படுற வேலை? ஆளுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடு தானா போடும். நம்ம கம்பல வந்து சொன்னா உன்ன புட்டியா தந்து கொடுக்கணும் உன்ன புட்டியா தந்து கொடுக்காத. ஓடியா எப்ப தருவானா புட்டு? தருவாம்பா. எப்பா முன்ன விட புத்திசாலிலாம் பெண் நடக்கிறாங்க. சொல்றேன் மகானக்காரா மன பார்த்தா டேய் டேய் இந்த நாடு மரங்களும் மலைகளும் சூழ்ந்திருப்பதினாலே நமது நாட்டுக்கு கிரிவரிஜம் அப்படின்னு ஒரு பேரு. தப்பிலமா நாட்டுக்கு ராஜா யாரு? மரகத மன்னன். அவருக்கு நான் 2வது மனைவி. 2வது சம்சார். ஆமாப்பா. ஆமா ஒரு ரவுடி வந்து என் பேர் தெரியுமா? பேருமா? பொற்கணி. பொற்பண்ணி. என்னங்க பேரு? சொல்லி போட்டு அவங்க நம்பிக்காங்க நம்ம பேரு. பொற்பண்ணி இல்லையா? பொற்பண்ணி நான் சொன்னேன். மூதேவி. பொற்கணி. பொற்கணி பொற்கணி. என் அக்கா பேரு கற்கணி. அது கற்கணி. என் பேரு பொற்கணி. பொற்கணி. நாட்டு மக்கள் அழைப்பதெல்லாம் கற்பனை என்பார்கள். எங்க அக்காவை கற்பனை. என்ன பொற்பனை என்பார்கள். பொறுமையா பேசுதல் பொற்பனை. அப்படி இல்லப்பா குடும்பம்னா எங்களை போல இருக்க முடியாது. ஆமாமா புரியுதா? இப்படிதாம்மா இருக்கணும். எந்த குறையும் இருக்காது. அக்கா தங்கச்சி டேய் ஒரே வீட்டுல பிறந்தோம். என் பொண்டாட்டிங்கிறாள் அவ தாலி அறக்கா பொண்டாட்டியாவா பேய் பூச்சி கட்டிக்கிறோம். அவ தானா இருக்க மாட்டாடா வேலு. காலையில ரோடு தார் ரோடு எவ்வளவு இருக்குது? ரோட்ல போய் படி மாரியா வாழ்க்கையில 2ஆம் தரமா என்ன கட்டி வந்தாங்க. 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணாங்க. எங்க 2 பேருக்கு திருமணம் முடித்து இந்த பாயா போன வீட்டுல ஒரு புழுவ பூச்சன் தப்ப இருக்கும் ஒரு கஷ்டம். உனக்கு குழந்தைல இல்லப்பா அந்த கஷ்டம் தான். அட ஏமா போமா நான் ஏன்பா போனோம்? இல்லம்மா குழந்தைல கஷ்டப்படுறியா? ஆமா. திருவண்ணாமலை கண்ட ஒரு சாமியார் ஒருத்தருக்கிறாருமா. திருவண்ணாமலை ஒண்ணா கேள்வி ஓடூர் ஆத்தாம்பாடின்னு ஒரு கிராமம். அடடே சவுந்தரவள்ளி பாளையம் இருக்குது. ஆமா. அந்த இடத்துல பேரு சாமியார் இருக்கிறாருமா. மலைப்பகுதி பொட்டியா இருக்கிறாரா? ஆமா. ஆர்வன் வாசிக்கிறாரா? ஆமாப்பா. அவர் ரொம்ப நாளா குழந்தைல கண்டாரு. எங்க அத்தி தான் அவருக்கு கொடுத்தேன். எங்க அக்காவுக்கு கஷ்டம் ஆமா. இருந்தாலும் எங்க அக்காவை பார்த்து என் குறைய சொன்னு என்னுடைய இஷ்டம். புரியுதா? புறப்பட அக்காவை பார்க்கலாம். அக்கா வந்த நம்ம எப்பவுமே பெரியவங்க பாவத்துல மேயக்கூடாது. யார் யார ஒரு மரியாதையா பேசணுமோ அப்படி மரியாதையா பேசணும். நம்ம கம்பெனிலேயே பெரிய மனுஷன் அவரை போய் அசிங்கப்படுத்துறியா? நியாயமா? அசிங்கப்படுத்துறமா? அவரால குழந்தை பிறந்ததுன்னு சொன்னேன். இப்ப கூட மாசம் மாசம் போய் அங்க கத்துனாரு.
கொடி வெட்டுறோம் அம்மா வாய்குவாயம்மா அம்மா வாய்குவாயம்மா வாய்குவாயம்மா இந்த வையகத்தில் நீரோடியா சமத்தோடு வந்துடும் வாயார வாழ்த்துறேன்டி. நீ அக்காவா இருக்கும்போது எனக்கு என்ன குறைவா இருப்போம் அதேதான் சொல்றேன். குழந்தை என்ற கஷ்டத்தை தவிர வேற எந்த கஷ்டம் முடியாது. எந்த குறையும் இல்லை. அந்த குழந்தை பார்க்க சேர வேண்டும் என்று ஆமா. நமது கணவர் காவி காம்பரம் எடுத்து ஆமா. நாடகம் சென்றார். உண்மைதான். ஏம்பா மாதவா மாதவா குடியா பாட்டிக்கு போயிருக்காரு. ஆமா எமது கணவர் வந்துட்டாரு எப்போ இதோ பார் ராஜா வந்துட்டாருப்பா. புறப்படு மாதவா. மாதவா. நாதா நமஸ்காரம் மங்கையாரே. நாதா நமஸ்காரம் ஆதாரம் மணிமேனே ஆதாரம் முனை நானே உங்கள் ஆசை மனைவி கற்கணியனையை கோடி வந்து சொல்லுங்கள் அருமை நாதா. சொல்லுங்கள் ஆமா நாதா. சொல்லுங்க ராதா. நீங்கள் இருவரும் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். நாதா நாதா. குறை என்பது இல்லாமல் சந்தோஷமா வாழறோம். ஆமா. ஆனா எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த சந்தேகம் என்ன தெரியுமா? என்ன? எங்கள் இதுவரைக்கும் குழந்தை பார்க்க செல்ல வேண்டும் என்று ஆமா நாடகம் சென்றீர்கள் அல்லவா? சென்றேன். சென்ற விஷயம் ஜெயமா அபஜயமா? நான் சென்ற விஷயங்கள் யாவும் தேவை. ஆட பாரு. மாதவா போகறேங்க ஓடி வா. வந்துட்டா என்னுடைய கணவர் ஆமா. சென்ற விஷயம் யாவும் ஜெயம் 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 என்று உரைக்கிறார். ஜெயம் 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 என்று உரைக்கிறார். எனக்கு இதுலதான் ரொம்ப நாளா ஒரு சந்தேகமா இருக்குது. என்ன சந்தேகம்? என் தங்கச்சி பார்த்தா ஆமா. நல்லா உளுத்த போண்டாட்ட ஊதிக்கினே போறா. அவளை பார்த்தாதான் ஏண்டி தங்கா உப்பிக்கினாக்குது சந்தேகம் என்பது பெண்களுக்கு தீராத நோய். ஆமா புரியுதா? அதனாலதான் உங்ககிட்டயே கேட்கலான்னு வந்தேன் நானு. பனாசு புடிச்சவங்களுக்கு தூக்கம் வராது. இதே கை- நோயாளிக்கு தூக்கம் வராது. ஆமா பனாசு புடிச்சவங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் வராதுமா. யாரு இந்த கேட்கல. போல போஸ்ட் ஆஃபீஸ்ல போறவங்களுக்கு தூக்கம் வராது. வெட்டிக்கு ஒரு தூக்கம் வராது. ஏண்டி தங்கா பேக்ல கொட்டியது மறுபடியும் தூக்கம் வராது. அது போல எனக்கு என்ன சந்தேகம்னா நீ கொட்ட முடியாது. கணவரானவர் சென்ற விஷயம் யாவும் ஜெயம் ஜெயம் என்று உரைக்கிறாரா? ஆனா நீ இருக்கிற ஆளு உண்டாகினே போறியா குண்டாகினே போறியா? ஏன்னா ஒரு மாசம் 2 மாசம் உண்டாயிருக்கிறியா? அப்படி ஒரு சந்தேகம். அக்கா நான் இருக்க நீ சொல்ற மாதிரி குண்டாதான் ஆவன தவிர ஆமா குண்டான படிக்கிறது. சரி சரி டேய் குண்டாய் அப்படின்னு கேக்குறா. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இருக்குதுமா. என்னது உண்டாய் அட பாய் அது உன் 3வது பொண்ணு போய் அங்க வேலை செய்யுது. அது இல்ல வேலை செய்யணுமா? வீட்டுக்கு ஓடி பெரிய பிடிச்சா உத்தியோகத்துல இருக்குது. என்ன உத்தியோகம்? என்ன எங்க பொண்ணுதான் மேனேஜரா? ஆஹா. உனக்கு 25 பேர் வேலை செய்யணும். உன் பொண்ணு பண்ணிதானே பாஸ் பண்ண 25 பேர் வேலை செய்யறான்னு சொன்னான். அம்மா, எங்க பொண்ணுதான் மேனேஜர். சரிப்பா அவங்க சொல்ற வேலையை அவங்க செய்யணும்.
ஏன்னா 28 பேருக்கு சூப்பர்வைசர் அடப்பா பெரிய அதிகாரி செய்றாங்க இவன் அப்படி சொல்லியே பெரிய அதிகாரி செய்றானா பெரிய அதிகாரி நான் உனக்கு தந்துருவேன் மாதவா எங்க அக்கா சந்தேகம் கிடையாது இருக்க குண்டானதா உண்டான பாடுவேன்னு சொன்னி எங்க அக்காவை பார்த்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறா தெளிவாக்குறா பசு பசனுக்கு இது உடம்பு நீ இதெல்லாம் 1 மாசம் 2 மாசம் இருக்கா நானே இருக்கிற ஆள் உள்ளே ஓட்டின்னு போறேன் 1 மாசம் 2 மாசம் உங்க சொல்லாது நான் வேற எடுத்து சொல்ல போறேன் உனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு தான் ஒண்ணு இல்ல எனக்கு தான் ஒண்ணு இல்ல உனக்கு என்னடா இருக்கும் பாவி ஆனா நின்னாத்துல சாப்பிட்டா தான பட்டியாங்கறமா ஆமா நாங்கள உன்ன போய் சாப்பிட்டு வந்தோம் மா அருமையான கோழி கேடி சாப்பிட்டோம் டேய் சே 2 பேர் ஏந்து ஓடினேங்கறான் பப்ப குடு துண்ணாது கேட்டாதானே ஆடாதே மாதவன் அக்கா கோட் எடுத்து தேடி நல்ல பதில் கிடைக்கும் ஆமா நாடா என்ன விஷயம் செய்யணும் வரத்திலவா கண்ணே அவரோட கருத்து சொல்லுங்க நாடா மாதாரே இருவரும் எங்க வீட்டுக்கார சொல்றத பாடுறான்னு என்னன்னு பாக்க சொன்னவா மாதரியே இருவரும் வருவீரே மாங்கடியை சற்று புசிப்பீரேனாரு நாங்க சாப்பிடாத மாம்பழமா லோடா சாப்பிட்டோம் வண்டியா சாப்பிட்டோம் முடியா சாப்பிட்டோம் கிலோவா சாப்பிட்டோம் குறுகுறியா சாப்பிட்டோம் எவ்வளவு சாப்பிட்டீங்க பழத்துக்கு ஒரு குழந்தைனா கூட உட்காந்து மொத்தம் நானும் எங்க அக்கா பார்த்ததா தான் இருக்கும் மொத்தமே இப்படிதான் இருக்கும் இல்லப்பா அவ்வளவு பழம் சாப்பிட்டு இருக்கிறோம் ஆமா அந்த பழத்துக்கெல்லாம் பிறகாத குழந்தை கொட்டை அடச்சே மேல இருக்கிற பழம் உனக்கு தெரியாது கொட்டமா மாங்கொட்டை என்னமா மாங்கொட்டை இருப்பா நாதா ஆட்டுக்கு போனீங்களே ஆமாம் கண்ணி ஒரு மான் குட்டியோ ஒரு முயல் குட்டியோ இல்ல ஒரு மயில் குஞ்சோ இல்ல ஒரு பன்னி குட்டியோ பண்ணி தான் ஒரு குழந்தைய மேய்ப்பாங்களா ஏய் ஏய் குழந்தை இல்லாததுக்கு அதை டேய் அதெல்லாம் வளர்த்து ஆசையாக வளர்க்கலாம் குழந்தை இல்லாததுக்கு ஆசை அறுத்துக்கலாம் ஒரு மாங்கனி பன்னி குட்டி தான் வளர்த்துட்டா ஆமா பன்னி எத்தனை குட்டி போடும் 16 குட்டி போடும் பக்கத்துக்கு 16 குட்டி முன்னாடி 3 மேல நிக்கலையே நான் ஆளு கொஞ்சம் மனாங்க நாதா நிப்போ அப்படி இல்லடா ஒரு பழம் எடுத்தீங்க வெட்டி ஊரகா போறதா அரிசி சாம்பார்ல போறதா கண்ணே பொறுப்பண்ணா கண்ணே கற்கணி சொல்லுங்க நீங்கள் இருவரும் எவ்வளவோ கனிகளை சாப்பிட்டிருக்கலாம் வண்டியா சாப்பிட்டிருக்கலாம் லோடாக உட்கொண்டிருக்கலாம் அவையெல்லாம் சாதாரண கனிகள் சாதாரண சாதொரு முனிவர் செல்கின்ற போது வழியிலே சண்டகம் சிக மகாமுனிவரை கண்டேன். அவர் ஆசிரமத்தை சென்றடைந்தேன். ஆனால் அவரை சொன்னாக நின்று வணங்கினேன். என்ன குறை மன்னாய் என கேட்க பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்டேன். அன்னவரோ ஆண்டவரை கோரி அரிதாக தவத்தை செய்து இந்த மாங்கனி கொடுத்திருக்கிறார். இந்த மாங்கனியை சாப்பிட்டா பிள்ளை பிறக்கும். எங்க அக்கா ரொம்ப நாளா குழந்தையிலேன்னு எனக்கு கொடுந்து. ஆமா நானும் குழந்தையிலேன்னு எனக்கு கொடுன்றேன். நீ ஏன்டா கேட்டு பாவிய? எங்க பாட்டி 110 வயசு ஆகுது. அதுக்கு ரொம்ப நாளா குழந்தை அது கொடுக்க சொல்றேன். பாட்டிக்கு குழந்தை நீ எப்படி பிறந்த? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பார்த்தா சின்ன பாட்டிக்கு பிறந்தேன். பெரிய பாட்டிக்கு இப்ப குழந்தை இல்ல. பெரிய பாட்டிக்கு குழந்தை இல்ல. நான் வயசாகுது 110 வயசு ஆகுது. தனது குழந்தை பிறக்காதரா வேலு இறமட்டு தான் எடுக்கணும். 110 வயசுல குழந்தை ஓணும் தான்.
மூதியா குழந்தை பிறக்குமா பிறக்காதா பறக்கும் ஆனா எங்க தாத்தா பிறக்க வைப்பாரு எங்க தாத்தா தாத்தாக்கறாடா செத்துட்டாரு வாய் போறோம் தாத்தாவும் இல்ல தாத்தால நான் எதுக்குறேன் ஆமா நீ எதுக்குற போ நாதா உங்க ஆசை மனைவி நான் தானே ஆமா வாங்க வாங்க வேணா நில்லுங்க நாதா வாங்க நாதா நாதா உங்க ஆசை மனைவி நான் தான் ஆமா உங்க இந்த கிரகத்துல முதன்மையா கால் எடுத்தது நான் தானே ஆமா அதனால இந்த மாங்கனி கொடுங்க நான் சாப்பிடுறேன் அழகா நான் குழந்தை பெத்துக்கிறேங்க ஆசை மனைவி நீதான் அதான் சொல்றேன் பிரியவல்லிதான் எனக்கு தான் கூட உனக்கே தருகிறேன் அப்படி சொல்லுங்க நாதா என்ன நீ என்ன ஐயோ என்ன எங்க அக்கா கோயில தானே ரெண்டாவது என்ன கட்டிக்கு வந்தேன் ஆமா ஏண்டா அதனால இருட்டு விட்டு உங்க கை திருட்டு கை சும்மா இருக்காது அந்த 100 ரூபாய் வச்சுப்பா அங்க பெரியவருக்காக தட்டுன்னு 100 ரூபாய் வச்சுக்கிறாங்க அதை தூக்கிப்பா எப்போதும் நம்ம தட்டை கொடுக்க போறாங்க வீடாடி நான் திருடல எத்துக்கினேன் டேய் வேலே அது காலையில எடுத்துக்கோ அவரியா இங்க வந்து உட்காந்து பேரா எடுத்துக்கிட்டா பேரான்னு சொன்னாரு இல்லையா அவர் சொல்ல நான் ஏன் எடுக்க போறேன் வேலே டேய் நீ 100 ரூபாய் தடி எடுத்து போவாதப்பா என்ன கூட வந்துருப்பா 2 பேர் வச்சிருக்கலாம்னாரு நானும் ஒண்டியே தான் இருக்கிறேன் என்ன கூட கூட்டாரா ஆமா நாதா எங்க அக்கா தடுத்து நம்பாத அவங்க குழந்தை தானே என்ன கட்டி வந்த அந்த பழத்தை எனக்கு கொடு நான் குழந்தை பெற்றனாதா அவளுக்கு நன்மதியை புகட்டி நான் உனக்கு தரேன் நாதா தவறு நாதா தவறு நான் எவ்வளவு மாட்டு பார்த்திருப்பேன் எவ்வளவு பழத்தை பார்த்திருப்பேன் எவ்வளவு முன்ன பண்ண வந்து நான் தவறு அதனால எனக்கு கூட நான் பெத்து கொடுக்குறேன் உனக்கு குழந்தை உனக்கே தருகிறேன் தவறுங்க அப்படிதான் ஒரே முடியாது ஐயோ 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 அவன் சொல்ற அதி நம்பறியே மோட்டை பார்த்த பழத்தை பார்த்த மோட்டை பார்த்தாலும் பழத்தை பார்த்தாலும் எனக்கு தெரியாது ஏன் தேவரே மேல இருந்தா மாய் போகும் கீழே இருந்தா மாய் போகும் மேல் வேர்ப்புல கொஞ்சம் அதிகமா போகும் கீழ் வேர்ப்புல கொஞ்சம் கம்மியா போகும் கீழே இருந்தா அதிகமா போகும் பயிர் அதனால் கீழே இருந்தா அதிகமா போகும் அதனால நான் பெற்ற பயிர் எனக்கு கொடுங்கடா கண்ணே நாதா தவறுங்க ஆசை மனைவி நான் தான் நீங்கள் இந்த கிரகத்திலே முதல்ல கால் எடுத்து வந்தவள் நான் தான் ஆகையினால் இந்த வாங்க நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா கால் எடுத்து அழகான குழந்தை பார்த்துக்கோங்க அவள் கொடுக்காதே அவ என்ன எப்படி இருந்தா நீ எனக்கு கொடுத்தா ஒண்ணு நிறைய மொந்த மூஞ்சி போட்டு நான் அழகா ஒரு கருப்பா ஒரு குழந்தை பெற்றுப்பேன் கண்ணே நீங்கள் இருவரும் என் கண்மணி போன்றவர்கள் உங்கள் இருவரில் நான் இதுவரைந்தும் யாரை பிரித்து பார்த்தது கிடையாது திருமணம் முடிந்த நாள் முதற்கொண்டு என் கரத்தில் எப்பொருள் கிடைத்தால் உங்கள் இருவருக்கும் பிரதி பாகமாகத்தான் பகிர்ந்து கொடுத்து வருகிறேனே தவிர ஆனால் இந்த கனியை அப்படி பகிர்ந்து தரும் கனி அல்ல ஆதலால் நீங்கள் இருவரும் ஏகோபித்து அக்கா தங்கைகள் அல்லவா இந்த கனியை யார் ஒருவர் புசித்து உலகம் தடைக்க அழகான ஒரு உலகத்தை யார் சுத்தி வருகிறார்கள் ஆமா எனக்கு வேல் தொழில் இல்ல இந்த கனியை யார் சாப்பிட்டு குழந்தை ஏன்டா இந்த பஞ்சாயத்து உன்னால தூக்க முடியாது என்னால் ஆகாது குடும்பத்துல இப்படி கூட ஒவ்வொரு ஆம்பளை இருப்பு நீ மாதவா யாரே போயிட்டா ஏன் தாங்க அவகிட்ட கேட்டா அவ வாங்கி தர போறா நீ போ அப்படி அட்டம் வாங்கி கொண்டு போய் நீ நேத்துக்கு ஏண்டி தாங்க நீங்க வச்சுட்டு தெரியுங்களா ஆமா பின்ன பாத்தியா என் ஆசை தாங்க நேத்து ரேஷன் கடை நின்னுங்கடா அரிசி பருப்புல ஓய்ய போறாங்களான்னு ஏன் நின்று நாங்க போய் நின்று கேளு உன் மண்டாட்டி ஏறி வேலைக்கு போனோம் சீக்கிரமா எனக்கு அரிசி ஒரு நன்மை கூட வச்சுக்கிட்டு எங்க காவல்கார மண்டாட்டி சீக்கிரமா போட்டு சொல்லான்னு போனோம் நீங்க வாங்க போல நாங்களாடா ஏண்டி தாங்க அவங்க அது ஒரு கதையா அவன் வாங்கி தொண்டு போய் அவன் ஒரு பொறும்போக்கு போய் அவங்க அது நமக்கு வேணாங்க நான் பொறுப்போக்கா ஆமா ஏண்டி தங்க என் ஆசை தங்க அல்லவா நீ என் அன்பு தங்க அல்லவா நீ நான் சொல்ல வரேன் இல்ல இந்த உலகத்திலே அக்கா தங்கச்சி நீங்க கப்பல இருக்கப்பட்டாங்களா உங்க கதை வேணா நீங்க இது அக்கா தங்கச்சி மாரி யாருன்னா பாத்துக்க முடியுமா நான் அக்கா என் தங்கச்சி இதுவே இந்த உலகத்திலே பொறுத்து யாருக்குமே கிடைக்காது ஆமாமா தங்க அதனால நீ என்ன பண்ற நீ போற கணவர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிற நீ ஆமா பக்கத்திலே போய் நல்லா ஒட்டி வரைஞ்சு உட்காந்துக்கிற ஐஸ்ன்றது கொஞ்சமா வைக்கணும் நரி வச்சா அதுவே நம்மளுக்கு ஆபத்தா போயிடும் ஐஸ் போட்டு தான் இன்னும் நல்லா கிடக்கும் ஏண்டி தங்க அதுக்கு இல்லடி சந்தோஷமா சொல்ல மனசா சொல்றேன் நீ பக்கத்துல போய் கொஞ்சிக்கிறியா அவர் வாங்க நீ கேக்குற நீ நைஸா கேட்டு அதை வாங்கி வந்து நீ சாப்பிட கூடாது நீ சாப்பிடாதோ அதை வாங்கி எங்களுக்கு கொடுத்தனா அதை வாங்கி நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு 10 மாசம் ஆச்சுன்னா ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கும் அது குழந்தை பிறந்த உடனே அதுக்கு 5 வயசு ஆகும் இல்லையா 5 வயசு ஆச்சுன்னா பாடசாலைக்கு என்ன பண்ணுவோம் நான் அப்படின்னா குழந்தை பத்து இப்படியா இருப்பேன் நானு குழந்தை பத்துட்டு எப்படி இருக்கு இல்ல வயசாயிட்டு இருக்கும் வயசான காலம் அதனால குழந்தை இட்டு போக முடியாது இட்டுன்னு வர முடியாது அதனால நீ தான் போகணும் நீ போய் இட்டுன்னு வர சொல்லும் அங்கிற பசங்க எல்லாம் கேட்கும் அது வரத்து யாருன்னு கேட்டா என்ன பத்தது எங்க அம்மா வந்தா கூட அது வரத்துதான் எங்க சித்தி அதான் எங்க சுத்தி
புளியாமையில இருக்கிற சுத்தி கடைசியில புளியா மைனர் கிட்ட ஓத போறேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லப்பா எங்க அக்காவுக்கு பிறந்த குழந்தை நான் எதிர்க்கு பண்ணி சித்தின்னு கூடுமா அதான் தங்க தங்க போய் வாங்கினோடி. அது என்ன சித்தின்னு தான் கூட உனக்கு பிறந்தா நான் இல்லடா சொன்னேன். அதான் சொல்றேன். உனக்கு குழந்தை பிறகு தானே நீயா பார்த்து என்ன கட்டியாந்து வச்ச ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க அங்க எங்க கட்டியாந்து வச்சா சகஜ போராட்டம் வரும் எங்க அக்கா என்னையே நல்ல எனக்கு கட்டியாந்து ரெண்டாம் தரமா கட்டியாங்க. அதனால அந்த பழத்தை நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன்னா எனக்கு 10 மாசம் ஆனா ஒரு குழந்தை பிறகுமா பிறகாதா உனக்கு குழந்தையா பிறக்கும் இல்ல கொலிக்காட்டு பிறகும் யாகரா பேர் கூட பிறந்தோம் குழந்தையா பிறக்கும் யாருக்கு பிறந்தோ பிறக்கலையோ அதுவும் 5 வயசு ஆனா பாடசாலைக்கு போகும் போகும்னா அது உன்னால நீ நடக்க முடியும்னு சொன்ன இல்லையா இது போல பெரிய மனுஷன் எல்லாம் நடந்து வரும்போது ஏன்டா குழந்தை அது உட்காந்துங்க யாருன்னு கேட்டா என் பிள்ளை என்ன சொல்லும் என்ன பெத்தது எங்க அம்மா இருந்தா கூட இருந்தா கூட அவங்கதான் எங்க பெரியம்மா அவங்கதான் எங்க பெரியம்மா. அவங்கதான் எங்க பெரியம்மா அவனே என் பொரியமா அட காஞ்சித்து பெருமா கோயில்ல பொய்மா வாங்கி சொன்னதே பெரியம்மான்னு கூடும் மாதிரி எத்தனை ஒரு 1/2 கிலோ எல்லாம் குரங்கு மாரி இருக்கிற நீ. வாயில இருக்கு இதான் எங்க பொரியமா. அதனால நீ பெத்த நான் பெத்த அந்த பையன் வாங்கி கொடுங்க ஏண்டி நீ வாங்கிட்டு தவிர தங்க தங்க தவிர எண்ணி புரி தவிர ஏய் புற முடிய முடியாடி என்ன பார்த்து ஆடின்றாடா இந்த தட்டுவாடி ஒரு பெத்து கீனி வச்சால்னா சித்தின்னு கூப்பிடுமா இந்த பொலியாட்டி பார்த்து சித்தின்னு கூப்பிட்டா எனக்கு கீ இது மேல அடி உன்னை யாரடி கேட்டது வாய் தந்தா வாய் நான் தான் பண்ண வந்தேன்றா கண்கணி பொற்கணி யாரை தந்தா முன்ன வந்தேன்றாரு தக்காளி முன்ன வந்து மோட்டை மேல தகன பழுத்த மாட்டாங்கண்ணா இவங்க அடுத்த நாங்க அடுத்த இவங்க சாப்பாடு குதர்க்கமான கேள்வி கேட்க நான் காட்டுனா என்னத்த காட்டுனா அடி வாயா அடி அவளை போய் உன் தாலி அறக்கன்றிய ஏண்டி உன் தாலி அறுத்த அவ தாலி அறுத்த உன் தாலி நான் ஒண்ணு வைரேன் சொல்றேன் அடியே தாலி ஆத்தினே கொண்டு கொடு என் அக்கா என்னடா சொல்றானுங்க பாத்துங்க குண்டுகால ஏய் அட பாவி மாதவா அந்த தக்காளிக்காரே என்ன பார்த்து தாலியா இருக்குன்றா எப்ப என்ன பார்த்து தாலியா இருக்குனாலும் அடி பாவி மூடுகார ஓய்ய சாக மாட்டேன்டி அவன் அண்ணத்துல பைபாஸ்ல மாட்டிக்கிட்டு தான் சாவறா அந்த தக்காளி தோட்டல ஒரு பொறுமை அடிக்கிறா நான் எவ்வளவு பாக்கணும் எவ்வளவு பொறுத்து வரேன் அட பாங்க தெரியா ஒரு குழந்தை கூட முடியல வந்துட்டு நீ போ வாடிங்க ஏமா அவர் கொடுக்கலாம் என்னமா நீ கொடுக்கறேன்றியா அட போலியாதியா அட அட அங்க தக்காளிக்காரா அது என்ன பாருங்க அவன் தாலி அறுத்த தாலி ஐயோ அடிக்க வந்து போ நீ அடிக்கிற வச்சுனா அடி பூவா அட காரியா பாவிடே இவன் என்ன போய் ஊர்வலத்தை கேட்டுப்பாரு இந்த பக்கம் சமுத்திரம் கேட்டுப்பாரு
பொக்க சமுத்திரமா புக சமுத்திரம் பாடியிலே பொக்க சமுத்திரம் இருந்துச்சு. ஏன் பொக்க சமுத்திரம் ஏன் ஏத்துறியா பள்ளிக்கூடத்துல மட்டும் தான் பொக்க சமுத்திரம் இருக்குது. ஆமா. இந்த பொக்க சமுத்திரம் கேட்டு பாரு. குத்தனூர் கேட்டு பாரு. அவுட் டைல் கேட்டு பாரு. அந்த இது வேற லோக்கல்ங்கறாங்க எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு தெரியாதுமா? என்ன போய் பூவாடினாலே அடியே அடி பூவாட காரியா என் நடிகர் பண்ண கஷ்டப்படல என்ன போய் சக்கத்தினாலே ஒண்ணு தெரியாத மயிலு ஒவ்வொரு மணிக்கா ஒரு திருமால்பூர் ரயில் மாதவா இவன் சொல்றாரு என் ஜக்காத்தி என்ன பார்த்து சொல்றாரு இவனால நிக்க முடியல போலி ஒரு நாள் வந்து மாட்டிக்கணும் என்ன பண்றது வழியே போனால செட்டி இந்த ஜக்காத்திக்கு வயிற்று ஒரு குட்டி குட்டி ஆமாண்டி அந்த குட்டியில இருந்து அதுங்களுக்கு டேய் பூரா முட்டினே ஏன் கூட்டுக்காரன் கையேற்றகாதியா பெரியவங்க சொல்லுவாங்களாம் கோய் கறி பார்த்து பார்த்தேன்னா ஐயோ நான் இப்பதான் திறந்து பார்த்தேன் அது வந்து ஊடு போகும்போது ஜக்காத்தி சொல்றாளே அவ சொல்றது உனக்கு புரியுதே இல்லையா கலவெட்ட போனாலா அந்த ஜக்காத்தி கழுகுட்டு இல்லாத மெனக்கட்டு போச்சா அந்த ஜக்காத்தி கழுகுட்டு போனோம் அது என் ஜக்காத்தி கழுட்டு கலவெட்ட போனோம் எவ்வளவு ஏரி வேலைக்கு பாடல இப்ப ஏரி மேல உட்காந்து வந்தாலாம் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏரி வேலைக்கே போனாலும் அப்படிப்பா அப்படி இல்லப்பா எங்க போன மாட்டா ஏன் மேல வந்து ஏறா தண்டா கதை ஒண்ணு புரியாது புத்தமா பத்தினி ஊர் மேல போனாலா போறது நம்ம பொட்டிக்கார மாட்டாலுமே நெட்டல் வந்து ஆச்சான் சொன்னாங்க யாரு என்ன சொன்னது எங்க வண்டியில கொச்சலாம் வாய் தர்றா வண்டியில கொச்சு வாய் தர்றா வண்டியில கொச்சலாம் அப்படியே ஜக்காத்தி பத்தி இப்படி நில்லு யார திரும்பி யார மாதிரி இவனுங்களா இவங்க சொல்லு ஆக்குனாங்களா சோத்து திரும்பி காட்னாங்களா சூத்து அத காட்டதா வருவா அதுதான் அப்படின்றான் நீங்க சண்டை போடுறது பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் கேக்குதுமா செல்போன் ரேடியோவா இவ்வளவு ரெண்டு பேர் அதுதான் சொல்லுங்க ஒரு ராணிகளை போய் தேடின்னு சொல்லலாமா சந்தேகம் வரலாம் வாய விட்டு சொல்லலாமா சொல்லக்கூடாது தானே பின்னாடி தேடியானே அட சண்டை போடுறது பார்த்தா அப்படி தேடி போய் உட்கார்றா என்னை பங்கம் செய்யாதா வந்தீர்கள் இந்த பாரில் உள்ளவர்கள் காரி மொழிந்து மாதவர்களே நீங்கள் இருவரும் சச்சரவை பார்த்தால் நாட்டு மக்கள் எவையெல்லமா தூற்றுவார்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பாருங்க நாதா அமருங்கள் நாதா
முத்தமான வீணானுமே எனக்கு தந்தி மதம் திருவாய் மன்னே மாதவா எங்கம்மா ஏறிதியா? எங்கம்மா ஏறிதியா? எங்கம்மா ஏறிதியா? ஆனா உன்னை வாரி போய் வெயில்ல அங்க போய் வீட்டுக்காரன் துட்டு வாங்கிட்டு வர எங்கம்மா ஏறிதியா? ஆனா உன்னை வாரி போய் வெயில்ல போட துர்க்கியமா தூக்கி வைக்க கூட கட்டி பாட உன்னை மஞ்சள் போட்டு மறைக்க உன்னை மாறியா தாக் அதுல வைக்கணும். போ. அவன் போய் பக்கத்துல உட்காந்து எங்க வீட்டுக்காரங்க வராஞ்சு பேசுறான் வெயில் எடுத்துறானே நான் எழுதி சொன்னேன் அம்மா, எனக்கு ஏறியது. எனக்கு ஏறியது. அடடே எங்க இடம் தெரியாது பத்திக்கிச்சு. ஓ ஓ. நான் நம்ம மூத்திர வேண்டியதுங்க ஏய், அந்த அம்மா பொட்டியாரு மேல வச்சிருக்குது. ஒட்டியாரு கூட இவ்வளவு பேர் பண்ணாரு அவ்வளவு நாங்க என்ன சொன்னோம் அவங்க ஊர்ல அவங்க கத்தரிச்சுனா ஒண்ணு தர போட மாட்டேங்கிற அடி வாங்குறீங்க பேய் போறான் போது. அதா ஏற்றுக்கொள்ளும் போல இந்த கிரகத்திலே முதன்மையாக கால் எடுத்து நான் தானே. உங்கள் மூத்த மனைவி நான் தானே. உங்கள் ஆசை மனைவி நான் தானே. உங்கள் அருமையான மனைவி நான் தானே. இன்ப துன்பத்தை சமமாக பங்கேற்றவள் நீ ஆகும். அதெல்லாம் இங்க பாருங்க, அந்த சக்காலத்து கிட்ட போவாத. அவ கிட்ட போனா தலகாணி மந்திரி ஏத்திடுவா. அதனால அங்க நீ எனக்கு யாவாவது என்ன புத்திக்குது அப்படியே கரெக்டா அடே, சொல்றேன் அடி கண்ணனையாலே கண்ணனே ஒரு குறை அதான் ஓடி அப்படி சொல்லுங்க. அண்ணே ஏற்றுக்கொள்ளும் உலகம் எனக்கு தராதே. அண்ணே ஏற்றுக்கொள்ளும் உலகம் எனக்கு அர்ஜுனி, நாதா, என் இல்லத்திலே முதன்மையாக அடியெடுத்து வைத்தவள் நீயே. எனக்கு தெரியுங்க. இன்ப துன்பத்தை என்னோடு சமமாக பங்கேற்றவள் நீயே. ஆமாங்க. இந்த கனியை உன் தங்கைக்கு புத்திமதிகளை புகட்டி உனக்கே தர. அப்படி சொல்லுங்க. முதல்ல சாலி கட்டி வரி வந்தா டஜன் டஜனா பத்தி வச்சா அடிபாடி அந்த காலத்துல. அடிபாடி தட்டி. ரெண்டாவது கட்டி வச்சு நிக்கி நிக்கி வச்சு அடிபாடி. நீ வாரி வச்சிட்டு போடி வாய் நீ வச்சு அடி அந்த காலத்துக்கு போடி. காய் காய் பத்தி நான் அடிபாடி தெரியும். ஏய், அவன் பாடி குத்துனாலும் நான் பேசிக்கிறேன். ஆண்டி, கனியை காசு இன்னத்தான் கொஞ்சம் பச்சை பச்சை பேசுறாங்கன்னா படபடன்னு பேசுறாங்கன்னா உரஞ்சு உரஞ்சு பேசுறேன் காது காது வச்சு மாதிரி பேசுறேன் நான் என்னங்க தாலி கட்டி வாயிட்டா இல்ல, அறுத்து போட்டு போதா. ஏய், அவனை கீழே வந்துடுறாங்க. யார் வாங்க? என்ன வாங்க யார் வாங்க? இரு அந்த பெரியமா சொல்லிட்டு பாரு எப்படியோ தப்பிச்சுக்கிறான் நடிக்கிறது ஏன் நடிக்கிறேன் கண்ணே, சத்தியமா சொல்றேன், உன் தூக்கத்துல கட்டி இருக்கு. என் வெயில் எடுத்து சொல்றேன். அந்த காலத்துக்கு கூட வர. அம்மா, கால் மேல கால் போட்டாங்க. ஐயோ அட பாவி. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நான்தா நான் ஏன் கோபப்பட்டேன் என்ன போடுவாங்களோ? போட்டா பாவி. அட போடி அந்த தங்கச்சி தானே. அந்த தங்கச்சி என்ன? மணப்பாத்தாரா வேலை முடியுது. ஏனாதா மழை எடுத்தீங்கல்ல வேலை முதல்ல அவ வீட்டுக்கு போவாதா ரெண்டாவது வீட்டுக்கு வந்துடுறான். நான் வீட்டுக்கு வந்துருக்கேன் ஆமா நான் டைம் போட்டு ஷிஃப்ட் கட்ட செஞ்சுக்கிறேன் முதல் ஷிஃப்ட் அந்த மாதிரி ரெண்டாவது ஆமா. ஷிஃப்ட் என் வீட்டுக்கு வரும்போது
அந்த தக்காளி கொடுக்காதா எனக்கு தெரியாத கொடுத்தீங்கன்னா அந்த பாயத்தை நான் சாப்பிட்டு ஜன்னலுக்கா கொட்டி போட்டா கூட இந்த பொட்டிக்கார பொண்டாட்டி மேய்க்க கோவப்படுவானு இந்த வெடிக்கணி மட்டும் கண்ணாடி வைப்பானு கொட்டி கூட சாப்பிட்டு குழந்தை பத்து பண்ணி ஒரு பயத்தையை தான் சண்டை வைக்கிறீ என்ன குடும்பம் இது எதுக்கு சண்டை வைக்கிறேன் ஆமா நீ பெட்டு மந்திரி ஏத்து அதனால பெட்டு மந்திரம் அடி பொற்பானையாலே கண்ணமே ஒரு குறைவு குடும்பத்துல இப்படிதான் பொறுமையா நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணணும். ஆமா முடிவு பண்ணிட்டு நீ யாரு கூட முடிவு பண்ண? நான் யாருக்கு கொடுக்கின்ற ஒரு எண்ணம் தெரியுமா? யாருக்கு? கற்பானைக்கு தந்தாலே அவனுக்கு கொடுத்தாதான் பேர் வருமா? அடிக்காதனால யார பார்த்தியோன்ற உன்னை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாதா? அடிக்கலாம் அடிக்கலாம். எனக்கு குடும்பங்களா கொடுக்க மாட்டீங்களாங்க? அந்த காவல்கார மேல கை வைக்காதீங்க. வாங்கி தொட்டுற பையன் அண்ணமா என்ன வச்சுக்கிறாங்க சின்ன வயசுல ஒரு மாங்கனி கொடுக்க முடியல, குழந்தை கொடுக்க முடியல. ஐயோ கொடுக்க முடியுமா? முடியாதா? போங்க தெரியும். உன்னை கட்டி நான் வாழ்த்துவாரு. நான் எவனுக்கு என் காதை விட்டு பாருறேன். இவரை கட்டி நான் வாழ்த்து. அட பாய் எப்படி எப்படி வந்திருப்பேன்? எப்படி வந்திருப்பேன்? ஐயோ பாச்சு ஒரு குழந்தை வந்து முடியல. ஒண்ணு இல்லையா இல்ல. அட அட பாய் என் காசு அடி போடி என் காதை விட்டு பாரு. அடி போடி போடி போடா. இது நான் போய்க்கிறேன் என் காதை விட்டு. ஐயோ நான் மானகார நர்வாஸ் என் போய் தண்ணி ஏறி குடுங்க ஏறி காரணமாச்சு வச்சு தொலைச்சுன்னா ஃப்ரெண்ட் ஒரு ஆயுதங்க வந்து பண்ணாரா இது கூட மாதிரி கரமாந்திரமா. ஏய் எங்க போறாளா? அவங்க ஆத்தா விட்டு பெரியவளுக்கு ஆத்தா விட்டு எடுக்கும்போது எனக்கு இடம் இருக்காது. ஆமா அவளுக்கு அவங்க மேல் ரூம்னா அவங்க கீழ் ரூம். அவன டைம் போச்சு இல்ல. நான் சிக்கறேனா டேய் அவளே போகும்போது நமக்கு என்ன வேலை இருக்குது? ஆமா வாடா போடி போடி. நாம என்ன வேலை இருக்குது? சாப்பாடு போறதே போ சொல்ல எனக்கு மட்டும் தான் வேலை இருக்குது. நானும் போ போடா பாவி. பாக்காரு வந்துட்டேன். அட பாய் இப்படி போய் தோழி இருட்டல இப்படி போடா. என்ன ராஜேந்திரா
கோம்னாட்டி இல்லாத வீட்டுல எந்த கம்னாட்டி இருப்பாமா என்னடா கோபம் உனக்கு? எங்க பெரியம்மாக்கு மாங்காணி தரல திடீர்னு கோபம் விட்டு போற என்ன காரணம்? எங்க பெரியம்மாக்கு மாங்காணி தரல அதான் கோபம் டேய், ஓ பெரியம்மாவுக்கு மாங்காடி தரணும் ஒரு கோபமா? ஆமா சரி, போனா போறேன். ஆ. டேய், அந்த தவளை குழந்தை இப்படா காலையில அம்மா வந்து சொல்ல, அதுக்காக பதில் சொல்ல முடியாது. மகாராஜா இவ்வளோ நேரம் கூட்டாடிட்டு என்னை சும்மாவா போக சொல்றேன் ஏய் சும்மா பாரு நீ காட்டின மத்த பேர் ஏதோ கொடுப்பாங்க பார்த்து போறேன் ஆனா சில்வர் தவளையா வச்சுக்கிறாங்க ஒரு பித்தளை தவளையா வச்சுக்கிட்டா கூட எத்தனை பேர் கிளம்பிடுவேன் சில்வர் தவளையா வச்சுக்கிறாங்கப்பா ஒரு பித்தளை தவளையா வச்சிருந்தா கூட பேத்துக்கு கிளம்பிட்டு இருப்பேன் டேய், வேலாயுதம். டேய், பெரியம்மாக்கு தர வாங்க. சரியா டேய், வேலாயுதம். டேய், எங்கடா போற? சின்னம்மாவுக்கு வழுகு பிடிக்கிறான் நீ எப்படி வேணும் முன்னாடி எவனா பிடிச்சிட்டு போறான் ஒருத்தன் அவரு முடியாது டேய், பாலு பிடிக்கிறான் பாலுக்கு டேய், உனக்கு என்னடா கோபம்? மகாராஜா உனக்கு என்ன கோபம்? சினிமாவுக்கு பயணம் சினிமா இல்லப்பா நம்மாத்த ஒரு தேடி போட்டான் சினிமா டேய், மாதவன், சின்னம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு கனி கொடுக்கணும் ஒரு கோபம். அதான் சரிடா. இன்னும் வழுகு பிடிச்சிட்டு போயினே இருப்பேன் டேய், அந்த வழக்கு கொண்டாந்துங்க வை. முடியாது அதுக்கு பதில் சொல்ல முடியாது காலையில. ஏன் அதெல்லாம் டேய், யானா இவ்வளவு நேரம் கூத்தாட்டு வீட்டு படம் சும்மா படம் முன்னாடியா என்ன செய்வா? இந்த மாதிரி என்ன வரைக்கும் தொடர்பாடு தீக்கி வர மாட்டான் ஆ. கம்பெனி வாஜாருக்குன்னு எடுத்துட்டு வருவான் யாரை யாரும் வாங்குவா ஐயா, என்னமா 3 வாஜாருமே தொடர்பாடு தீக்கிடும் சாரி. அவன் முன்னாடி யாருக்கு மேல அவன் பொண்ணு தள்ளி மாதிரி ஆகுது டேய், வேலாயுதம். டேய், சின்னம்மாவுக்கு கனி தர வாப்பா. அந்த தக்காளி சொல்றானே அட பாய் அட வேலையா அந்த தக்காளி சொல்றானே நீ வாயா என்ன போய் காப்பாத்துங்க
போதும் என் வார்த்தை கேட்கவில்லை. ஆமா. ஆனால் நான் அல்லவா தவறு செய்து விட்டேன். ஏன் சுவாமி? மகாமுனிவரிடத்தில் எனக்கு 2 மனைவிகள் என்று வைத்தார், 2 கனி கொடுத்திருப்பார். ஆமா. என்ன வர வேண்டும் என்று கேட்டார், பிள்ளை வர வேண்டும் என்று வைத்தேன். சொல்ல. ஆதலால் ஒரு கனி கொடுத்து உங்கள் இருவருக்கும் சச்சரவு உண்டாக்கியவன் நானே ஆகும். ஆமா. நான் தான் மதியற்றவனாகும். அடடே. என் பிழையை பொறுத்து ஆமா. நீங்கள் யாராயிரம் ஒருவன் இந்த கனியை புசித்து அழகான ஒரு ஆண்மகனை ஈன்று தாருங்கள் கண்ணி. நாதா, உங்களுக்கு 2வது மனமாக என்னுடைய தங்கையை நான் திருமணம் செய்த சமயத்தில் ஆமாம் கற்பனா, என்னுடைய தாய் தந்தையிடத்திலே சென்றேன். என்னுடைய தாய் தந்தை சொன்னார்கள், அம்மா உன்னிடத்திலோ உன் கணவரிடத்திலோ எப்பொருள் கிடைத்தாலும் அதை பேர்பாதியாக உன் தங்கைக்கு தருவதாக இருந்தால் உன்னுடைய தங்கையை 2வது தரமாக உன்னுடைய கணவருக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று கேட்டார்கள். அவ்வண்ணமே சத்தியம் செய்து என்னுடைய தங்கையை உங்களுக்கு 2வது மனமாக திருமணம் செய்தேன். அந்த சத்தியத்தை மாறாமல் இந்த மாங்கனி 2 பிளவாக பிளர்ந்து எங்கள் இருவருக்கும் இந்த கனியை பகிர்ந்து தர வேண்டும் என்று சொன்னவுடனே ஆமா என் உடலெல்லாம் புல்லரிக்கிறது. ஏன் நாதா? இந்த கனியை பகிர்ந்து கொடுத்தால் ஏதேனும் விபரீதம் விளையலாம் கண்ணி. நாதா, இதுகாலம் மருந்து என் கரத்தினால் கிடைத்த அத்துணை பொருளையும் உங்களுக்கு நான் பிரதிபாகமாக பகிர்ந்து கொடுத்தான். ஆமா. இது மகாமுனிவரால் அருளக்கூடிய கனி. இந்த கனியை பகிர்ந்து கொடுத்தால் ஆமா ஏதேனும் தீவினை விளையலாம் கண்ணி. நாதா, 1000 ஆபத்து வந்தாலும் சத்தியத்தை மாறக்கூடாதுங்க. எல்லாம் அந்த ஆண்டவன் அவன் பெயர் வாங்க 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 போய் வேண்டிங்களா? நிக்க கூடாது, வரணும். கும்பலா ஏந்து போய் நான் எதுவும் மரோகரா என்னடா செய்யறடி மகார ஏமா மகாராஜா ஏன்னா என் குடும்பத்துல வந்து இவ்வளவு தாலி எடுத்துக்கிறேன். அடப்பா மகாராஜா, இது நக்கனாவது எங்க பாட்டி குழந்தை போறக்குமான்னு பாரு. உங்க தாத்தா தான் செத்துட்டாருன்னு சொன்னியே, உங்க பாட்டி எப்படி கோயந்து பாருங்க. நம்ம கடைசில எங்க தாத்தா இடத்துல நின்னு நான் கொடுப்பேன். வாங்க வாங்க மாணவன் உட்காருமா உட்காருமா. டேய் ஒரு புறமா இரு. கண்ணே, நாதா, நீங்கள் இருவரும் நம் குலதெய்வத்தில் அழைத்து இந்த கனியை உட்கொண்டு உலகம் தனைக்கு ஆண்மகனை ஈடு தாருங்கள். ஆகட்டும். மாதவா, பாத்தியா, குழந்தை இல்லை என்று ஒரே ஒரு மாங்கனிக்காக என் தங்கைய வாடின்னு கூட சொன்னது இல்ல. இப்ப பாத்தியா எவ்வளோ வாடி போடி. வாய் மூடுமா. என்னப்பா நீ பார்த்து தான் நிட்டாங்க. ஆமா, நீ பார்த்து தான் நிட்டாங்க. ஆமா, நீ தான் கல்யாணம் பண்ணிச்சா? ஆமா. அது என்ன கேக்குது உன்ன? எவ்வளோ ஒரு அக்கானு கொடுப்பாங்க, அவன் ஜாசிந்தி ஜாசிந்தி. ஆமா ஆமா உண்மைதான். கேட்டாங்களா? அவ கேட்டா இங்க போனவா அங்க போனவா இங்க வந்தவா அங்க வந்தவா கேக்கலாமா? அவ கேட்கறதுல நீயா சொல்லி கொடுப்பாங்க. வா ஜாசின்றா ஜவுனியான்றா உன்ன அது வரைக்கும் என்ன சொன்னாங்க? உன்ன சாகு தோப்புறாண்ட போனவன்றாங்க. சொல்லமா? ஒரு தங்கச்சி அக்காவை சொல்லமா? மோ என்ன சவுக்கு தோவோ? அப்ப நான் போய் பேச மாட்டேன். மோ நீ பேச கூடாது. அவளா வந்து பேச நான் பேச மாட்டேன். நீ அந்த அம்மாவோட நீ பேசுனா என்ன அர்த்தம் சொன்ன மாதிரி நீ உன்னை எப்படி பாய அர்த்தம் தோன்றது? மா மாதவாடி மா என்னத்தான் நான் சின்னவளா பொறுத்தா கொத்தா என்ன 2 தரமா தாலி கட்டி வந்து குழந்தை பத்துக்கு கொத்தா என்ன ஆமாமா கூட பொறுத்து தங்கச்சி பார்க்க தட்டுன்றா விதுக்குன்றா நொறுப்புன்றா சக்கந்துட்டா பச்சட்டுன்றா உன் தாலியா இருக்கா அக்கா பெரிய பேசுறா திருப்பி பேசுறா குழந்தைடி. வா நீ 3 வாய் தரக்கலமா அப்படியே சிவ சிவான்னு கண்ணமா. மோ நீ புரியுதுமா? உன்னை ஒரு கேள்வி கேட்சா, பைபாஸ்ல போனவளே பைபாஸ்ல போறவங்களே போய் பார்த்தவளே அப்படின்னு கேவலமா ஒரு தங்கச்சி போய் என்ன பைபாஸ்ல போனோம்னா கேட்டாமா? ஏரிக்கரையாண்ட போனான்றா. எத்தனை நாள் ஏரிக்கரையாண்ட போனேன்? முன்னாடி தான் போனேன்னு சொன்னேன். இல்லமா அவ பழமாக போனான். நீ ஏரிக்கரை ஒட்டுவா போனவளே முள்ளு பார்த்து சந்திர போனவளே அப்படின்னு உன்னை கேட்கலாமாமா? என் வெயிலே எரிச்சுதுமா. உன் பொண்ணுனா ஹைதராபாத் வரைக்கும் போச்சு. நான் ஓட்டு விட்டு கூட போட்டு அப்பா விடே. அந்த அம்மாவோட நீ பேசுன எப்ப அவ என்ன தங்கச்சி பக்கம் திட்டாலும் அவளோட நான் போய் பேசுன என்ன அறுத்து போட்டு சிக்கன் மசாலா போட்டு சாப்பிட்டு 7 கிலோ போட்டுடா உடம்புக்கு. 7 கிலோ போடணும். ஏதோ ஒரு மசாலா ஊடியாயோ மாதவா, என்னப்பா சொல்றா? பேசுறேன்றாளா? மோ நான் நடந்து கேளு. நான் போய் சொன்னேன், அவளே வந்து என்னோட பேசாம நான் பேச மாட்டேன்.
என்ன பார்த்தா சொல்ற அவன் சத்தியமா, ஆமா. ஆமா பாடி. என்னையா கேட்டா என் வயிறு ஏத்துமா? இல்லப்பா அவங்கள அப்படி நீ பேசுனா, இல்ல என்ன அர்த்தம் சொன்ன மாதிரி. எங்களுக்கு பஞ்சாயத்துக்காரர் கூட இந்த ஊருக்கே உன்னை தலைவரா போட்டுருந்தோம் இவன் தலைவரா வந்தானா ஏய் திருநா ஆகும் மூஞ்சி வச்சு ஏத்திக்கிற அவர் தான் கூட்டு ஒரு விட்டான் குடும்பத்தை சேக பாரு மொத்தம் வச்சு பண்ணி ஓட்ட வச்சு போய் படுத்துப்பான் அம்மா, இவன் தலைவரா வரானா தலைவரா அக்கா கூட நீ பேசுனா, போடா, ஏன்டி பாடு, தங்கா? போடா இவன் கதை ஒரு கதையா நமக்கு அறுத்து போட்டு சிக்கன் மசாலா போட்டு பாருங்க பொட்டியாரே உன்னை செடின்றாரு போடாடி போடா பாட அக்கா தங்கா நீ எதுக்கு பேசுன இந்த மாங்கனி இல்ல நீ பயந்தில்லைன்னு ஆமா நான் எதுக்கு ஒண்ணு பேசுனேன் அந்த மாங்கனி இல்ல பயத்தை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் ஆமா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே